ஒரு அமைதியான கிராமம். அந்த கிராமத்தின் நடுவே ஒரு பழைய கோயில். கோயில் வாசலில் ஒரே ஒரு செடியில் 3 அழகான பூக்கள் பூத்திருந்தன. அவை 3ம் பூக்கள்தான், ஆனால் அவற்றின் மனம் 3 விதம். முதல் பூ தன்னைத்தான் அதிகம் நேசித்தது. நான் தான் அழகானது என்று பெருமை கொண்டது. யாராவது பார்த்து பாராட்டினால் மலர்ந்து சிரிக்கும். யாராவது கவனிக்கவில்லை என்றால் மனதுக்குள் எரியும். இரண்டாவது பூ எப்போதும் பயம். நாளை நான் உதிர்ந்து விடுவேனா, யாராவது மிதித்து விடுவார்களா என்று தினமும் கவலை. மூன்றாவது பூ அமைதியானது. இன்று பூத்திருக்கிறேன், இன்று மனம் தருகிறேன், அதுவே போதும் என்று மனநிறைவுடன் இருந்தது. ஒரு நாள் காலை கோயிலுக்கு பூஜைக்காக பூக்காரன் வந்தான். அவன் கண்கள் முதல் பூவின் அழகில் நின்றது. அதை பறித்து எடுத்தான். அதே நேரம் காற்றின் ஒரு அசைவில் பயம் கொண்ட இரண்டாவது பூ உதிர்ந்து விழுந்தது. ஆனால் மூன்றாவது பூ, அது இன்னும் கோயிலின் முன்பே இருந்து பக்தர்கள் வரும்போதெல்லாம் அவர்களின் மனதை மணமூட்டிக் கொண்டிருந்தது. அப்போதுதான் வாழ்க்கை சொல்லியது, அழகில் மட்டும் வாழ்ந்தால் அகம்பாவம் வரும், பயத்தில் வாழ்ந்தால் வாழ்க்கை போய்விடும். ஆனால் அமைதியுடன் இன்றைய நாளை உண்மையாக வாழ்ந்தால் அதுவே உண்மையான மலர்ச்சி.